நம்ம லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்டீம்ல வைக்கும் போது எப்படி வேகுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதனால இன்னைக்கு மதியானம் நான் வந்து ஒரு புரோட்டீன் தயாரிச்சேன். நான் வந்து அது உடனே எனக்கு வந்து ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன போட்டேன், எப்படி செய்யுது அப்படிங்கறத மட்டும் ஒரு சின்ன ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிடுறேன் சித்ரா மேடத்துக்கு. அவங்க அழகா ஸ்லைடு போட்டாங்க. என்னன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு முளைக்கட்டி என்கிட்ட இருந்தது எல்லாம் நிறைய முளைக்கட்டெல்லாம். பட் என்கிட்ட இருந்த ஒரு பொருளை வச்சு நான் பண்ணியிருக்கேன். பச்சை பயிறு முளை கட்டினது, அதே மாதிரி கொள்ளு முளை கட்டினது, அடுத்து வந்து கொண்டக்கடலை அதுவுமே முளை கட்டினது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை அவரை இல்லை மேடம், இது பச்சை பட்டாணி, பச்சை கிரீன் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிரீன் பீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஸ்வீட் கார்ன். இது அஞ்சையும் நான் வந்து டபுள் ஸ்டீம் வச்சேன். டபுள் ஸ்டீம் எப்படி பாத்தீங்கன்னா அடியில பாத்திரம் வச்சு மேல வந்து நான் ஸ்ட்ரெயினர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுல நானு போட்டு மூடி வச்சுட்டேன். கரெக்டா 7 minutes. நான் அந்த டைம் நோட் பண்ண மறந்துட்டேன். கரெக்டா தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு 2 minutes ஆகுது. அது இல்லாம கரெக்டா 7 minutesல வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கோம். அது கூட வந்து நம்ம எனக்கு வேற நிறைய முளைக்கட்டினது இல்லாதனால கிரீன் பீஸும் அடுத்து ஸ்வீட் கார்னும் போட்டேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது சாப்பிடும்போது அந்த பாத்தீங்களா நான் வேக வச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுல உப்பு போடல, பெப்பர் போடல, ஜீரகப்பொடி எதுவுமே போடல. ராவாதான் மத்தியானம் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையான புரோட்டீன் ரிச். ஏன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த தோல் இருக்கிறதுனால ஃபைபரும் இருக்கு, அதே மாதிரி புரோட்டீன் ரிச். இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ரைஸ் பொரியல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். இதை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே எனக்கு அந்த பொரியல் வந்து சாப்பிடணும்னு தோணவே இல்லை. வாடனான்ட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். மேடம் பன்னீரும் இதுவும் போட்டேன், மற்ற குழம்பு அந்த அவரைக்காய் பீக்கங்கால பொரியல் பண்ணியிருந்தேன். பட் எதுவுமே தோணல. இருக்கு நான் அந்த டஸ்ட்பின்ல தான் போட்டனே எழுதி சாப்பிட முடியல. அவ்வளவு அருமையா கொஞ்சம் தான், ஒரு கப்பு தான் எடுத்த மொத்தம். இதை செய்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான். பட் வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையா. இதுவரை ஹெவியா இதுவரை இந்த காலையில இருந்து ஒரு மதியானத்துக்குள்ள ஒரு 4 பேரை நான் பார்த்துட்டேன். என் பொண்ணு கூட 2 hours வந்து வீடியோ கால் மட்டும் அவளுக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு டயர்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எனர்ஜியா. இல்லாட்டி மதியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அப்படியே இந்த சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் படுக்கலாம். ஒரு 10 நிமிஷம்னாலும் நம்ம நேரம் எடுக்கணும்னு செய்யணும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியானம் அந்த சாப்பிடும் போதே ஒரு பொண்ணு வந்துட்டா. அவ போறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பிரிண்டர் ஒருத்தர், அவரு 1/2 hour உட்காந்துட்டு அவரு போனாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்தாரு, அவருக்கு 2 hours. அதுக்குள்ள கொஞ்சம் கணக்கு அதெல்லாம் எழுதி வச்சுட்டு என் பொண்ணுக்கு 6 மணிக்கு கூப்பிட ஆரம்பிச்சுட்டு இனி இந்த கூட போன வைக்கல. இவ்வளவு நேரம் எனர்ஜியா இருக்கு. மதியானம் சாப்பிட்டு அந்த ஒரு கப் புரோட்டீன் தான். ரொம்ப அருமையான ரெசிபி. இது எதுக்கு நான் அது போட்டேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் லாஸ்ட் வீக் கேட்டுட்டு இருந்தீங்க வேகுமா, ஸ்டீம்ல வச்சா வேகுமா, நம்ம குக்கர்ல வச்சாதான் ரெசிபிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் இருந்துச்சு. அதுக்கு வேண்டிதான் அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். நீங்க இது வந்து நம்ம நார்மலா நம்ம வந்து சப்பாத்தி பண்ணுவோம். நான் அதாவது மாவு எடுத்து சாதாரணமா உப்பு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி சுடுவோம். எப்பவுமே இந்த வேல்யூ ஆடர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சப்பாத்தியே தான் சாப்பிட்றோம். இந்த கொத்தமல்லிய அரைச்சு, ஏன்னா இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இது அரைச்சு மாவு மாதிரி பண்றோம். மாவு மாதிரி இந்த மாதிரி மாவு வரும். இதுல அதிகமா தண்ணி ஊத்த வேண்டாம். கொஞ்சமா உப்பு போட்டு அதை வந்து ரவுண்டா போட்டு கிரீன் கலர்ல அந்த சப்பாத்தி இருக்கும். உண்மையாலுமே சாப்பிட்றதுக்கும் சாஃப்டா இருக்கும். டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை கொத்தமல்லி சாப்பிட மாட்டோம். அப்படியே கடிச்சு சாப்பிடுறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து அதாவது சார் ஓகே சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாறலாங்கிறதுக்காக இதுல கொத்தமல்லிக்கு பதிலா நீங்க புதினா போடலாம். இந்த கீரை வகைகள் போடும்போது அரைக்க வேண்டாம். புதினா, பாலக்கீரை, கொத்தமல்லி இதையெல்லாம் அரைச்சு மாவு பண்ணிக்கலாம். மாவு பண்ணிட்டு சப்பாத்தி மாதிரி சுடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கீரையெல்லாம் போடும்போது சப்பாத்தி அதுவும் நல்லா இருக்கும். ஆனா இந்த தண்டெல்லாம் இல்லாம கீரையை மட்டும் போடுங்க. மாவை வந்து சப்பாத்திக்காக பிசையும் போது கொஞ்சம் அங்கங்க வரும். பட் அதை அமுத்தி விட்டுட்டு நீங்க சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் எப்பவுமே சப்பாத்தி சாப்பிடுவோம். சப்பாத்திக்கு தொட்டுக்க சைட் டிஷ் அது இதுன்னு எல்லாம் பண்ணுவோம். இது வந்து எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஈஸியா பண்றதுக்கு, நார்மலா எல்லாரும் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதுல வந்து அந்த கொத்தமல்லியும் உள்ள போகுது, சப்பாத்திக்கு சப்பாத்தியும் வருது. ஏன்னா நிறைய கார்போஹைட்ரேட் இல்ல அப்படின்னா குழந்தைகளாகட்டும், சில பேருக்கு அந்த கார்போஹைட்ரேட் வயிற்றுக்குள்ள போனாதான் திருப்தியா இருக்கும்.
மாவு பொருளாக உள்ள இருக்கும்போது வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் வரும். அதனால அது வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகே. இதுல அதான் கொத்தமல்லிக்கு பதிலா புதினா சேர்த்திக்கலாம். வெந்தயக்கீரை போடும்போது வெந்தயக்கீரையெல்லாம் அரைக்காதீங்க, அப்படியே போட்டுக்கலாம். பாலக்கீரையை அரைச்சு சேர்த்திக்கலாம். பாலக்கீரைன்னு வரும்போது அதிகமா தண்ணி விடும். அதனால மாவு வந்து தண்ணியே சேர்த்தாம நம்ம பண்ணலாம். இதுலயே நீங்க கேரட்ல பண்ணலாம். காய்கறியை துருவி போட்டு நம்மளுடைய சொரக்காய் மேடம் சொன்னாங்களே, அவ்வளவு அருமையான காய் சொரக்காய், மேரக்காய், இதுல எல்லாம் வந்து நீங்க சப்பாத்தி மாவுல பிசைஞ்சு அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி சுடலாம். இது ஒரு சின்ன டிப்பு தான். சப்பாத்தின்னு சுடும்போது இந்த மாதிரி எதையோ ஒண்ணு சேர்த்திக்கலாம் நீங்க. தேங்க்யூ.